இன்று 21/4/2026 பராபவ வருடம் சித்திரை 8 செவ்வாய்க்கிழமை. வளர்பிறை சதுர்த்தி திதி காலை 8:47 மணி வரை. அதன்பின் பஞ்சமி திதி. ரோகிணி நட்சத்திரம் காலை 6:15 மணி வரை. அதன்பின் மிருகசீரிடம் நட்சத்திரம். அமிர்த சித்த மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் மாலை 5:24 மணி வரை. துலாம். அதன்பின் விருச்சகம். பொது ஆதிசங்கரர் ஜெயந்தி. சூரிய உதயம் காலை 6:02 மணி. அஸ்தமனம் மாலை 6:20 மணி. சந்திர உதயம் காலை 9:27 மணி. அஸ்தமனம் இரவு 10:36 மணி. மேஷராசி அன்பர்களே, வேகமாக செயல்படுவீர். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்ப நெருக்கடி நீங்கும். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு வேலை பளு அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் அனுசரித்து செல்லவும். வழக்கமான வேலைகளில் கவனம் செலுத்தவும். ரிஷபராசி அன்பர்களே, மனக்குழப்பம் விலகி தெளிவு பிறக்கும் நாள். விருப்பம் எளிதாக நிறைவேறும். வியாபாரத்தில் பிரச்சனை முடியும். உங்கள் அணுகுமுறையை பிறர் பாராட்டுவர். திட்டமிட்ட வேலை எளிதாக நடக்கும். பயணத்தில் நன்மை உண்டு. வியாபாரத்தில் வருமானம் வரும். புதிய வேலைகளில் எச்சரிக்கை அவசியம். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. மிதுன ராசி என்பர்களே, அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் நாள். வரவை விட செலவு அதிகரிக்கும். வேலை பளு கூடும். மாலை வரை நிதானம் தேவை. பண விவகாரத்தில் எச்சரிக்கை அவசியம். எடுத்த வேலை முடியும். வரவு செலவில் நிதானம் தேவை. புதிய முயற்சியில் தடை தாமதம் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். எடுக்கும் முயற்சி லாபமாகும். நேற்றைய கனவு நனவாகும். இழுபறி வேலை முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். தொழிலில் நெருக்கடி குறையும். பொருளாதார நிலை உயரும். சிலர் உங்களை விட்டு விலகிச் செல்வர். வருமானம் உயரும். கடன்களை அடைத்த நிம்மதி அடைவீர். சிம்மராசி அன்பர்களே, லாபமான நாள். பொருளாதார நெருக்கடி நீங்கும். வராமல் இருந்த பணம் வரும். அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். முயற்சி லாபம் தரும். புதிய வருமானத்திற்கு திட்டமிடுவீர். நேற்று சந்திக்க நினைத்தவரை சந்திப்பீர். மனதில் தெளிவு பிறக்கும். இழுபறி வேலை நிறைவேறும். எதிர்பார்த்த பணம் வரும். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். கன்னிராசி என்பர்களே, பெரியோர் உதவியால் உயர்வு காணும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். கனவு நனவாகும். நண்பர்கள் உதவியுடன் நினைத்ததை அடைவீர். எதிர்பார்த்த வருமானம் வரும். கடுமையாக முயற்சி செய்தும் வராமல் இருந்த பணம் வரும். எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். துளாராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும். யோசித்து செயல்படுவதால் நன்மைகளை அடைவீர். மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி உண்டாகும். மாலை வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் விழிப்புடன் செயல்படுவது அவசியம். புதிய முயற்சி வேண்டாம். விருச்சிகராசி அன்பர்களே, சூழ்நிலையை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்ப்பு கைகூடும். நண்பர்கள் உதவியால் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர். மன குழப்பத்திற்கு ஆளாகுவீர்கள். இரவு பயணத்தை தவிர்க்கவும். தனுசு ராசி அன்பர்களே, எடுக்கும் வேலை வெற்றியாகும். உடலில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றி அடையும். சிந்தித்து செயல்படுவீர். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். நேற்று எதிர்பார்த்த தகவல் வரும். புதிய முயற்சியோ முதலீடோ இன்று வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, ஆதாயமான நாள். வியாபாரத்தில் போட்டியாக இருந்தவர் விலகுவர். செல்வாக்கு உயரும். உங்கள் திறமை வெளிப்படும். தடைப்பட்ட வேலை நடக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உடல் நிலையில் கவனம் தேவை. மனக்குழப்பம் நீங்கும். எடுக்கும் வேலைகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். விருப்பம் பூர்த்தியாகும். கும்பராசி என்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள்.
வேலையில் உறுதியாக இருந்தால் வெற்றி பெற முடியும். இழுபறியாக இருந்த வேலை நிறைவேறும். வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். எடுத்த வேலை நடக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். மீனராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். உங்கள் எண்ணம் நிறைவேறும். மனக்குழப்பம் தெளிவாகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். ஒரு சிலர் வேலையின் காரணமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்.